மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் காலாண்டு தேர்வுக்கு நாம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான 2 மதிப்பெண், 4 மதிப்பெண் மற்றும் 7 மதிப்பெண் வினாக்கள் தான் இந்த வீடியோவில் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். இதே மாதிரி காலாண்டு தேர்வுக்கு உண்டான தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லா பாடத்துக்கும் உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம எந்தெந்த பாடத்தை படிக்கணும், எந்தெந்த பாடத்துக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரியா சார்? மொத்த பாடம் எத்தனை சார் இருக்கு? மொத்தம் நமக்கு படிக்க வேண்டிய பாடம் 14 பாடம் இருக்கு. சரிங்களா? இந்த 14 பாடத்துல 7 பாடத்தை நீங்க தரவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல 75க்கு கன்ஃபார்மா சொல்றேன். சரிங்களா? 50 மார்க்கு மேல எடுக்கலாம். 50 மார்க். 14 பாடம், அதுல 7 பாடம் படிச்சீங்கன்னா நீங்க 50 மதிப்பெண் ஈஸியா எடுக்கலாம். எந்த 7 பாடத்தை படிக்கணும் அப்படிங்கிறதா இம்பார்ட்டன்ட். சரி சார், எந்த 7 பாடம் சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இயற்பியல் இருக்கக்கூடிய 4 பாடம், வேதியியல் இருக்கக்கூடிய 3 பாடத்தை தரவு பண்ணிடணும். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே படிக்காம இந்த 7 பாடத்துல இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 50 மதிப்பெண் தாராளமா வாங்கலாம். சரிங்களா? வேணா நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுல இயற்பியல் மற்றும் வேதியியல் இருந்து மட்டும் எத்தனை மார்க் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 50 மதிப்பெண்ணுக்கு மேல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வீக்கா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 7 பாடத்தை மட்டும் தரவு பண்ணிக்கோங்க. நான் எல்லாரையும் படிக்க சொல்லல, வீக் ஸ்டூடெண்ட் படிச்சுக்கோங்க. இதுலயே வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க வேண்டிய பாடம் எந்த பாடம் பாத்தீங்க அப்படின்னா, இயற்பியல் அதிகமா நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க வேண்டிய பாடம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2வது பாடம், அடுத்ததா 4வது பாடத்தை நீங்க அதிகமா வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். சரிங்களா? இந்த 2, 4 ரொம்ப 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 முக்கியமான பாடம். ஸோ இதை அதிகமா வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. அடுத்ததா வேதியியலை பொறுத்தளவுக்கு அதிகமா வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய பாடம் எந்த பாடம்னு பாத்தீங்க அப்படின்னா 7வது பாடமும் 9வது பாடம் நீங்க அதிகமா வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க வேண்டிய பாடம். சரிங்களா? ஏன் சார் இதுக்கு வெயிட்டேஜ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதை நீங்க படிச்சாலே ஒரு 4 மார்க் அதுல இருந்து வந்துடும், ஒரு 7 மார்க் அதுல இருந்து வந்துடும். சரிங்களா? ஸோ இதை நீங்க வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்து படிங்க. அடுத்ததா பார்த்தா வேற எந்த பாடம் சார்? உயிரியல்ல எந்த பாடம் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா 12வது லெசன், தென் 13வது லெசன், அடுத்ததா 17வது லெசன், 8வது லெசன். சரிங்களா? இந்த 8 பாடமும் எக்ஸாம்ல இந்த 8 பாடத்துல இருந்து அதிகமா கொஸ்டின்ஸ் நினைச்சுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஸோ நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க வேண்டிய பாடங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த 8 பாடங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் படிச்சிருக்க. மற்ற பாடங்களுக்கு நம்ம குறிச்சு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிங்க. சரிங்களா? இந்த மெத்தட்ல ஒண்ணு ஃபர்ஸ்ட் 7 பாடம் தரவு பண்ணணும். இல்லாட்டா சார் எல்லாத்தையுமே நாங்கள் அட்டன் பண்ணணும் சார், ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம இந்த குறிச்சு கொடுத்த பாடத்துல கூடிய எல்லா கேள்விகளுக்கும் உண்டான கொஸ்டின் பூரா படிச்சுட்டு தென் நம்ம குறிச்சு கொடுக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம்ல நீங்க ஃபுல் மதிப்பெண் நினைச்சீங்க அப்படின்னா வாங்கலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் பாடத்துக்கு உண்டான சுருக்கமான விடையில எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே நீங்க படிச்சா ரொம்ப நல்லது. சரி, எக்ஸாம்பிள் எதை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின், இந்த 4th கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நினைச்சீங்க அப்படின்னா படிங்க. அடுத்ததா 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், இந்த 7th கொஸ்டின் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நினைச்சீங்க அப்படின்னா 7th கொஸ்டின் படிங்க. தென் 10th கொஸ்டின் படிங்க. சரிங்களா? நியூமரிக்கல் ப்ராப்ளம் கணக்கீடை பொறுத்தளவுக்கு நீங்க எல்லாமே ஒன் டைம் என்ன செஞ்சீங்க அப்படின்னா பாத்துருங்க. ஏன்னா காலாண்டு கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் கஷ்டமாகவும் ரெண்டும் சேர்ந்துதான் கொஸ்டின் நினைச்சுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. சரிங்களா? அதனால கொஸ்டின் கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியா இருக்காது, ரெண்டும் கலந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? முதல் பாடத்துல விரிவான விடையில் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தென் 4th கொஸ்டின், தென் 7th கொஸ்டின் எல்லாம் இதெல்லாம் என்ன கொஸ்டின் அப்படின்னா 4 மார்க் கொஸ்டின். சரிங்களா? அடுத்ததா உங்களுக்கு எது 7 மார்க்ல கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்பிள் எதை 7 மார்க்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 3வது கேள்வியவும் இந்த 4வது கேள்வியவும் உங்களுக்கு 7 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததா 2வது பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
ரெண்டாவது பாடத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாமில் எந்த கொஸ்டின் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்மெல் விதி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா இந்த கொஸ்டினை கொஞ்சம் கஷ்டமாக கேட்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த மூன்றாவது கேள்வி என்ன செய்யறாங்க அப்படின்னா கொஞ்சம் ரிப்பீட்டடாக என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தென் இந்த நாலாவது கேள்வி நிறைப்பெருக்கை வரையறு அப்படிங்கிறது போன இயர் நடந்த பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஒன்று ஸ்மெல் விதி கேட்காங்க, இல்லை அப்படின்னா இந்த அஞ்சாவது கேள்வியான என்னது இந்த ராலே என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்க. அடுத்ததா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குவிலன்ஸ் குயிலன்ஸ் இடையில உண்டான வேறுபடுத்து கொஸ்டின் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. சரிங்களா? 10, 8, 9, 10 இதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்ததா விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இது வந்து 4 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டின். ரைட்டா? ஸோ நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கு 2ஆம் பாடம் உங்களுக்கு வெயிட்டேஜான பாடம். ஸோ எல்லாமே படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குறிச்சுக்கக்கூடிய இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததா வெப்ப இயற்பியல் பாடத்தோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ல 1, 3, 4, 5 இந்த 2 வேறுபடுத்திலிருந்து ஒரு வேறுபடுத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். ஸோ இந்த 2 வேறுபடுத்துக்கு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த நல்லியல்பு வாயு சமன்பாட்டை தருவி இந்த கேள்வி இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம். சரிங்களா? ஒரு 10 டிஸ்ட்ரிக்ட் எடுத்தோம் அப்படின்னா 10 டிஸ்ட்ரிக்ட்ல 6 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கொஸ்டின் கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி இந்த கொஸ்டின் நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். அடுத்ததான் நம்ம படிக்க போறது அழகு 4 மின்னோட்டியவியலுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இதுல உங்களுக்கு குருவினா பாத்தீங்க அப்படின்னா மொத்தமே 4 குருவினா தான். ஸோ இந்த 4ஐயும் நீங்க என்ன செஞ்சலாம் அப்படின்னா தாராளமா என்ன செஞ்சலாம் அப்படின்னா படிச்சிடலாம். சிறுவினாவை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா 1, 2, 3 உங்களுக்கு என்னது அப்படின்னா இம்பார்ட்டன்ட். நெடுவினாவை பொறுத்தளவுக்கு இந்த 2வது கொஸ்டின் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? இந்த செகண்ட் கொஸ்டின், அடுத்ததா இந்த தேர்ட் கொஸ்டின். இது வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 7 மார்க் கொஸ்டின். சரிங்களா? இந்த 5th கொஸ்டின்ல 2 இது இருக்கும். இந்த 2மே இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின் தனித்தனியா கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு இந்த 3 கொஸ்டின் ஃபுல்லா படிச்சுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 2ஆம் பாடமும் 4ஆம் பாடமும் வெயிட்டேஜான பாடம். ஸோ இந்த பாடத்தை நீங்க தரவு பண்ணிடணும். அடுத்ததா வேதியியல்ல அழகு 7 அணுக்களும் மூலக்கூறுகளும் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு புக் இன்சைடு கொஸ்டினும் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும். எந்த கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னா அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுக்கு இடையிலான வேறுபாடு. இந்த கொஸ்டினை கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். இது போக உங்களுக்கு இந்த பாடத்துல இந்த அவகோட்ரா விதியின் பயன்பாடு அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். சரியா? இதுவும் புக் இன்சைடில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த 2 கொஸ்டின் கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சிருக்கணும். சரியா? இந்த பாடத்துல தீர்க்கப்பட்ட கணக்குகள் இருந்து காலாண்டுக்கு கணக்குகள் கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த பாடத்துல கணக்கீடை பார்த்துக்கோங்க. தென் சுருக்கமான விடையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 4th கொஸ்டின், அடுத்ததா 5th கொஸ்டின். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த பாடம் எந்த பாடம் வெயிட்டேஜ் கொடுத்து எல்லா கொஸ்டினும் படிக்க வேண்டிய பாடம் எந்த பாடம் வேதியியல்ல 7வது பாடம் 9ஆம் பாடம். ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வீக் ஃப்ரெண்ட் நம்ம குறிச்சக்கூடிய இம்பார்ட்டன்ட் பண்ணிங்க. மார்க் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம வெயிட்டேஜ் சொன்ன பாடத்தை தரவு பண்ணிடுங்க. சரிங்களா? அப்போ இதுல எந்த பாடம் வெயிட்டேஜ் வேதியியல்ல 7, 9 இந்த 7ஆம் பாடம் 9ஆம் பாடத்துல கூட எல்லா கொஸ்டின் படிச்சிருக்கேன். சரிங்களா? விரிவான விடைகளில இது வரைக்கும் நடந்த எக்ஸாம்ல எதை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்னா நவீன அணு கொள்கையின் கோட்பாடுகள் எழுது இது ரிப்பீட்டட் கொஸ்டின். தென் அடுத்ததா உங்களுக்கு இந்த 5வது கேள்வி இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த 3வது கொஸ்டின் 4 மார்க்ல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். ஸோ இதை தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததா அழகு 8. அழகு 8 பொறுத்தளவுக்கு 4 சுருக்கமான விடைகள் இருக்கும். இந்த 4 கொஸ்டினை படிச்சீங்க அப்படின்னா இந்த 4 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் 2 மார்க் கண்டிப்பா நினைச்சாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 4ஐயும் படிச்சுக்கோங்க. இதுல உண்டான விரிவான விடைகளி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது மேக்சிமம் நமக்கு இதுல இருந்து அதிகமாக இது வரைக்கும் கேட்டது இல்லை. ஏன்னா நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து எந்த படம் 7ஆம் படமும் 9ஆம் படமும் தரவா படிக்கும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம சாய்ஸ்ல விட்டுக்கலாம். இந்த பாடத்துல உண்டான விரிவான விடைகள். அடுத்ததா அழகு 9 கரைசல்கள்.
சுருக்கமான விடைகள் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 அடுத்ததா இந்த 4 இந்த 5வது கொஸ்டின் தான் ரிப்பீட்டட் கொஸ்டின் 5 6 7 இதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவா படிச்சுக்கோங்க. தென் இந்த 9வது கேள்வியும் உங்களுக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். ஸோ 9வது கொஸ்டின் தரவா படிச்சுக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு விரிவான விடையளியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின், அடுத்ததா இந்த செகண்டும் இந்த ஃபோர்த்தும் 7 மார்க் கொஸ்டின். இதுல எது மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5th கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் டைம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின். சரிங்களா, இந்த 5th 3rd ரிப்பீட்டட் கொஸ்டின், சாரி 4th 3rd ரிப்பீட்டட் கொஸ்டின். இந்த 4th கொஸ்டின் 7 மார்க்ல கேட்ட கொஸ்டின், இந்த 3rd கொஸ்டின் 4 மார்க்ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா, ஸோ இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க வேண்டிய பாடம் எல்லாமே படிச்சீங்கன்னா நல்லது. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த 1 3 4 படிச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் கொஸ்டின் சேர்த்து படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஃபுல்லா படிச்சதுன்னா ரொம்ப நல்லது. அடுத்ததா அலகு 12 மற்றும் 13 17 18 இதெல்லாம் உயிரியல் பாடத்துல வெயிட்டேஜ் பாடம். இந்த பாடம் 12 13 17 18. என்னை பொறுத்தளவுக்கு இந்த 4 பாடத்திலையும் எந்த கேள்விகளும் விடாம எல்லா கேள்விகளும் நீங்க என்ன செய்யணும் கண்டிப்பா படிச்சிருக்கணும். இருந்தாலும் நான் கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது சார் நான் 50 மார்க் எடுத்தா போதும் சார், எனக்கு வந்து ஃபுல் மார்க்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம குறிச்சு கொடுக்குற கொஸ்டின் கொஞ்சம் அதிக வெயிட்டேஜ் கொடுத்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஆனா இந்த பாடத்தை தரவு பண்ணியிருக்கேன். சரிங்களா, சுருக்கமான விடையிலை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 3 4 6வது கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின்பா சுவாச ஈவு. சரிங்களா, தென் 8 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய 3 விரிவான விடைகளையும் நீங்க கண்டிப்பா என்ன செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா படிச்சுதான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆகணும். ஏன் படிச்சாகணும்? ஏன்னா இந்த 3மே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். எந்த கொஸ்டின் கேட்காங்க எந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க நம்மளால கண்டிப்பா என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அதே மாதிரி அலகு 13 பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த அட்டை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் நீங்க விடாம தரவா என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா படிச்சுக்கணும். இது வரைக்கும் அட்டையில இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஒன்று 4 மார்க்ல கேட்டிருக்காங்க, இல்லை 7 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடத்துல அட்டை பற்றி எந்த கேள்விகள்லாம் வருமோ அந்த கேள்விகள்லாம் தரவு பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு வெயிட்டேஜான படம். சென்டம் எடுக்கணும், எபோவ் 50 எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடத்தை தரவா பண்ணிக்கோங்க. அடுத்ததான் 1 3 5. இது வந்து உங்களுக்கு ஓரிரு வார்த்தை விடையில வந்து ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். ஸோ இந்த 10 கொஸ்டின் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ண உங்களுக்கு தோதா இருக்கும். குறுகிய விடையில பொறுத்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். விரிவான விடையிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு செகண்ட் கொஸ்டின் மோஸ்ட் ஆஃப் டைம் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஆனா இந்த பாடம் ஃபுல்லாத்தையும் படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்ததா அலகு 14க்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அலகு 14 பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஓரிரு வார்த்தைகள் விடைகளில் இருக்கிறது நீங்க எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க படிச்சுக்கணும். சிறுவினாவை பொறுத்தளவுக்கு செகண்ட் கொஸ்டின், அடுத்ததா 5th கொஸ்டின், 6th கொஸ்டின், தென் 8th கொஸ்டின், 9th கொஸ்டின், 10th கொஸ்டின், 11th கொஸ்டின், 12th கொஸ்டின் இதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்ததா கீழ்கண்ட கூற்றுக்கான காரணங்களை தருக. இதுல இருந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் கேட்காங்க. ஸோ இதுவும் நீங்க தரப்படணும். அடுத்த விரிவான விடையிலையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு படிக்க வேண்டிய கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்ல ஒன் டைம் வந்து 7 மார்க்ல கேட்டிருக்காங்க. இந்த 5th கொஸ்டின் வந்து 4 மார்க்ல ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இந்த 5th கொஸ்டின் இதே வெயிட்டேஜ் கொடுத்து படிங்க. அடுத்ததா அலகு 15 நரம்பு மண்டலம் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இதுல ஓரிரு வார்த்தைகள் விடையில பொறுத்தளவுக்கு நீங்க எல்லாமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா வேறுபடுத்துக பொறுத்தளவுக்கு 1வது வேறுபடுத்துக்கும் 2வது வேறுபடுத்துக்கும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா, விரிவான விடையில பொறுத்தளவுக்கு 1 2 6 தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை படிச்சுக்கோங்க. தென் வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும் முடிவு பண்ணாங்க அப்படின்னா இந்த 2 கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாம் நினைச்சாங்க அப்படின்னா கேட்காங்க. சரிங்களா, ஸோ இந்த இது வந்து பார்க்கதான் கொஸ்டின் பெருசா இருக்கும். ஆனா விடைன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைன் தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த பாடத்துல உண்டான உயர் சிந்தனை வினாக்களை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கண்டிப்பா படிச்சுக்கோங்க.
அடுத்ததா அழகு 16. மிக குறுகிய விடைகளை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், 6th கொஸ்டின், 8th கொஸ்டின், 10th கொஸ்டின் படிச்சுக்கோங்க. குறுகிய விடைகளை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட், தேர்ட் கண்டிப்பா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த பாடத்தை பொறுத்தளவு படிச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு வந்து உயர் சிந்தனை வினாக்கள்ல இந்த 4th கொஸ்டின் எக்ஸாம்ல கொஞ்சம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த தேர்டு கொஸ்டினும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தேர்டையும் 4த்தையும் கண்டிப்பா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததான் நீங்க வெயிட்டேஜ் கொடுத்து படிக்க வேண்டிய பாடம் இந்த பாடம் சொல்லியிருக்கேன் 17 மற்றும் 18. ஸோ இந்த 17ஆம் பாடத்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குருவினால 2, 4, 5, 6, 7. அடுத்ததா இந்த 9வது கேள்வி கூட எக்ஸாம் 1 டைம் கேட்டிருக்காங்க. இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம்பா. ஸோ இந்த படத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்ததா விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ பூக்கும் தாவரத்தில் உள்ள சூலகத்தின் அமைப்பை விளக்குக. ஸோ கண்டிப்பா அதை நீங்க படிச்சுக்கணும். அடுத்ததா அழகு 18. ஓரிரு வாரத்தில் விடைகளை நீங்க எல்லாமே படிக்கணும். குருவினாவுக்கு பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். அடுத்ததா தேர்டு கொஸ்டின், 4th கொஸ்டின், 7th கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு 1, 2 ரிப்பீட்டர். டிஎன்ஏ கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸாம்ல இருக்கும். அதனால டிஎன்ஏ கொஸ்டினை கட்டாயமா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.